ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரூர் பாகியலட்சுமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, விருச்சிக ராசியில ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னாக்கா அந்த கிரக காரக உறவு எந்த பலன்களை அனுபவிக்க அங்க காத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். விருச்சிகம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்துக்கு 8வது வீடு. இது செவ்வாய் பகவானுடைய ஒரு வீடு. 8ஆம் வீடு அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மறை பொருட்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் சண்டைக்காரர் இல்லைங்களா, சண்டை பிரியர். அப்ப இந்த ரெண்டு காம்பினேஷனும் சேர்ந்த ஒரு வீட்டில் ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னாக்கா அந்த கிரக காரக உறவு அதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு அந்த இடத்துல ஒரு புதன் இருக்கிறாரு அப்படின்னாக்கா, புதன் அப்படிங்கிறவர் காரக உறவுல நமக்கு தாய் மாமனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். தாய் மாமனுக்கு வம்பு வழக்குகள் வரும், கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும், அசிங்கம் அவமானங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம் அது அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லலாம். அதாவது விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய ஒரு கிரகம் திசா புத்தி காலங்களில் அந்த காரக உறவு பாதிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம பலனா எடுத்து சொல்லலாம். நன்றி, வணக்கம்.